நாளை ஆடி பௌர்ணமியோடு சேர்ந்து இன்னும் என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அந்த விசேஷ நாட்களுக்கு ஏற்ப எந்தெந்த வழிபாட்டு முறைகளை செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்பதை பற்றிய ஆன்மீக ரீதியான சுருக்கமான தகவலை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த ஆன்மீக தகவல் நிச்சயம் அனைவருக்கும் பயனுள்ளபடி அமையும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை ஆடி மாத பௌர்ணமி, ஆடித்த பசு, குரு பூர்ணிமா, ஹயக்ரேவர் ஜெயந்தி, இத்தனை சிறப்புமிக்க அம்சங்களும் நாளைய தினத்தில் அடங்கி இருக்கிறது. ஆடி பௌர்ணமி என்றால் அம்பாள் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். ஆகவே அம்மனை நினைத்து வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த ஆடித்த பசு எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஹரியும் சிவனும் ஒன்றுதான். சிவன் பெரியவரா, பெருமாள் பெரியவரா என்ற விவாதம் வந்தபோது பூலோகத்தில் பெரிய பிரளயமே வெடித்தது. அந்த சமயம் சக்தி தேவி ஊசி முனையில் நின்று ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை நிரூபிப்பதற்காக தவம் செய்தார்கள். அந்த சமயம் சிவபெருமான் சங்கர நாராயண மூர்த்தியாக அவதாரம் எடுத்த நாளைத்தான் ஆடித்த பசுவாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் பெருமாளையும் சிவனையும் ஒரு சேர நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஹரியும் ஹரனும் இருவரும் வேறு வேறு அல்ல, இரண்டு தெய்வங்களும் ஒன்றுதான் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த ஆடித்த பசு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஹயக்ரீரவர் ஜெயந்தி ஆடி பௌர்ணமி தினத்தில்தான் ஹயக்ரீரவர் அவதரித்ததாக வரலாறு சொல்கிறது. சரஸ்வதிக்கு குருவாக இருப்பவர் ஹயக்ரீவர். படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும், தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும், வேலையில் திறமையாக செயல்பட வேண்டும் என்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் ஹயக்ரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளவும். 2 ஏலக்காயை பெருமாள் படத்திற்கு முன்பு நெய்வேத்தியமாக வைத்து ஹயக்ரீவரை மனதார நினைத்து வணங்கி அந்த ஏலக்காயை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹயக்ரீவர் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். உங்களுடைய பிள்ளைகளை நாளைய தினம் ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். நம்முடைய குருவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் குரு பூர்ணிமா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறப்படைவதற்கு நிச்சயமாக ஒரு குரு காரணமாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கான குரு யாராவதாக இருப்பார்கள். நாமே நமக்கான குருவை தேடிக்கூட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சாய்பாபா, பாம்பன் சுவாமிகள், ஆதிசங்கரர், மகா பெரியவா இவர்கள் எல்லாருமே குருவின் பட்டியலில் வருபவர்கள். இப்படி யாராவது ஒருவரை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் பாதை நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். அதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்தான் குரு. இப்படி நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு நாளைய தினம் மரியாதை செய்ய வேண்டும். வெற்றிலைப்பாக்கு, பூ, பழத்தில் 11 ரூபாய் தட்சணை வைத்து கொடுத்தாலும் குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பக்கத்தில் இருக்கும் தட்சணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவது இன்னும் சிறப்பு. சுருக்கமாக நாளைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பார்த்துவிட்டோம். சரி, இப்போது பௌர்ணமி நாளில் அந்த சந்திர பகவானின் தரிசனத்தை நாம் பெற வேண்டும். மனக்குழப்பம் நீங்க வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் நாளை இரவு 7 மணிக்கு என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஓம் கிரீம் வம் சந்திராய தேவ நமக. கையில் ஒரு கைப்பிடி பச்சரிசியை வைத்துக்கொண்டு நிலவை பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் அடுத்த நாளிலிருந்து தானாக நடங்க தொடங்கிவிடும். கையில் இருக்கும் அரிசியை நுணுக்கி சர்க்கரை சேர்த்து எறும்புகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவாக கொடுத்து விடுங்கள். இதனுடன் சேர்ந்து கஷ்டங்கள் அடியோடு அழிந்து போக அம்மன் வழிபாடு எப்படி செய்யலாம் என்பதையும் பார்ப்போம். நாளை ஞாயிற்றுக்கிழமை நிறந்த பௌர்ணமி நாளாக இருக்கிறது. கடைக்கு சென்று 3 எலுமிச்சம் பழங்கள் பேரம் பேசாமல் கரும்புள்ளிகள் இல்லாமல் வாங்கி கொள்ளுங்கள். அதை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீரில் கழுவி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று அம்பாளுக்கு வேப்ப இலை, எலுமிச்சை பழம், பூ, வெற்றிலை பாக்கு, தேங்காய் இப்படி பூஜைக்கு தேவையான பொருட்களையும் கூடவே வாங்கி கொள்ளுங்கள். அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு வாங்கிய பொருட்களை எல்லாம் கொடுத்து
முதலில் உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லா பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அந்த அர்ச்சனை கூடையிலேயே 3 எலுமிச்சம் பழத்தை அம்பாள் பாதத்தில் வைத்து வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அம்மன் கோவிலில் திரிசூலம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்திற்கு வந்து அமர வேண்டும். திரிசூலம் நேர் எதிராக அமரக்கூடாது என்று சொல்வார்கள். திரிசூலத்தின் பக்கவாட்டில் அமர்ந்து இந்த 3 எலுமிச்சை பழங்களையும் வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அதே கையில் ஒரு கொத்து வேப்பிலையும் இருக்கட்டும். மனமுருகி உங்களுடைய வேண்டுதலை அம்பாளிடம் சொல்லுங்கள். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கணவருக்கு இருக்கும் தீய பழக்கம் விலக வேண்டும், குடும்பத்தில் வறுமை நீங்க வேண்டும் என்று என்ன வேண்டுதல் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் ரொம்ப பெருசாக இருக்கிறதோ அந்த கஷ்டம் சரியாக பிரார்த்தனை செய்து கொண்டு கையில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை உங்கள் தலையை வலது பக்கமாக 3 முறையும் இடது பக்கம் 3 முறை சுற்றி சூலாயுதத்தில் குத்தி அந்த வேப்ப இலையை சூலம் முன்பு போட்டு வந்து விடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அன்றோடு அம்பாளின் பாதத்திற்கு சென்றது என்று அர்த்தம். நாளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள். இதோடு சேர்த்து எந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிந்த கூழ் அல்லது வேறு ஏதாவது பிரசாதத்தை இல்லாதவர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.